இருக்கும். ஆவியில் நிறைஞ்சு குதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில் குதித்து அப்படி இப்படிங்கிறத விட பொறுமையாக உட்காந்து ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்கன்னா ரொம்ப பெஸ்ட். புகை அடித்து மீட்டிங் போட்டு பயங்கரமாக ஆடம்பரம் பண்ணி லைட்லாம் அடித்து சுவரொட்டு ஒட்டி பண்ணுற சுவிசேஷத்தை விட ஒன்றுமே இல்லாத மிஷினரிகள் பணத்தை கொடுத்து கஷ்டப்பட்ட ஏழைகள் 4 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் உண்மையான ஊழியம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய தேவன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாக இருங்க, ஊழியத்தில் சாட்சியாக இருங்க, மற்றவர்களை மன்னிக்க பழகுங்க, ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள், பாடுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த பாடாக இருந்தாலும் வேண்டானி தள்ளலாம், வரட்டு, நோ ப்ராப்ளம், வரட்டு, அதை சுமக்க கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுமக்கல, அந்த பாடுகளெல்லாம் நாம் சுமக்க போகிறதே கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமப்பார். அவரே நம்முடைய பலன், கர்த்தரே என் பலன். தாவீதுக்கு அது தெரிஞ்சிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். யாரையாவது மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்களாண்டா ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து மன்னிங்க.